ஹலோ மோட்டோ ஃபேம். நம்ம மோட்டோ ஃபேம் சிலவங்க கார் வாங்குறதுக்காக பார்க்கும்போது ஸ்மாலர் கார்ஸில் இருந்து இல்லை வந்து சி செக்மெண்ட் செதான்ஸ்லேருந்து அப்கிரேட் ஆகும்போது மிட் சைஸ் எஸ்யூவிஸ் வாங்கலான்னு அவங்களுக்கு மனசில் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பேஸும் அவங்க எதிர்பார்க்குற என்ஜினும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக கிடைக்கும்னு நினைப்பாங்க. இதில் இன்றைக்கி ஆட்டோமேட்டிக் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சாய்ஸ். இந்த பையர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கான பையர்ஸ். ஏன் ஸ்பெசிஃபிக்னு நான் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து ஒரு 1500cc டீசல் வேணும், ஒரு ப்ராப்பரான ஆட்டோமேட்டிக் வேணும், டாப் எண்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி அவங்க பட்ஜெட்டுன்னு பார்க்கும்போது 25 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும். ஆனால் அவங்க 20 லட்ச ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளே தான் கார் வாங்கணும்னு பார்ப்பாங்க. அப்படி நம்ம பார்த்தோன்னா சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸில் ஒரு 1500cc என்ஜினோட டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்கில் இருக்கிற ஒரே மாடல் வந்து கியாவோட சானட். நம்ம கூட இன்றைக்கி சானட் இருக்குது. நம்மளோட கொஸ்டின் ஆன்சர் சீரீஸில் வந்து இந்த சானட் ஆட்டோமேட்டிக் யாருக்கானது, இது யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாதுன்னு நிறைய கேள்விகளை பேஸ் பண்ணி நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இப்போ இதோட ஃபுல் அந்த ரிவ்யூ வந்து ஃபெப்ரவரியோட எண்டில் நம்ம பண்ணியிருந்தோம். இதே இன்டென்ஸ் ரெட்டில் உள்ள ஒரு கலர் தான், இந்த ரூட்டில் தான் அந்த பக்கத்தில் நின்று நம்ம பண்ணியிருந்தோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அன்றைக்கி நம்ம வேறு என்ஜின் பண்ணோம், டீசல் ஆட்டோமேட்டிக்கும் புதுசில் 2024 நம்ம டிரைவ் பண்ணலை. இப்போ இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா டீசல்ஸ் வந்து 4 வெஹிக்கிளில் இருக்கும். நெக்ஸானில் இருக்கும், 3XOவில் இருக்கும், வென்யூ அண்ட் சோனட்டில் இருக்கும். நெக்ஸான்லேயும் 3XOலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஏஎம்டி தான் இந்த என்ஜின் கூட வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருப்பாங்க. வென்யூவில் வந்து ஆட்டோமேட்டிக் தரல. இதில் மட்டும்தான் டார்க் கன்வெர்ட்டர் தந்திருப்பாங்க. அப்போ நம்ம முதல்ல நான் இன்ட்ரோலே பேசினது மாதிரி ஒரு டார்க் கன்வெர்ட்டரோட சாய்ஸ் வாங்குறவங்க கேட்கப்படுற கேள்விகளை நம்ம ஒவ்வொன்று ஆன்சர் பண்ணிகிட்டே நெக்ஸ்ட் உள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல என்ஜின்லேருந்தே உள்ளே போகலாம். இது வந்து ஹிண்டே அண்ட் கியா யூஸ் பண்ணுற CRDA யூனிட். 16 வால்வ், 115 PS பவர் இருக்கும், ஒரு 250 Nm டார்க் இருக்கும். நமக்கு தெரியும் இதோட ரிஃபைன்மெண்ட்ஸ், டிரைவபிலிட்டி நிறைய தடவை நம்ம பேசியிருந்தோம். முன்னாடி காலத்தில் பார்த்தோன்னா இது வந்து சோனட்லேயும் வென்யூலையும் கொஞ்சம் டவுன் டியூனில் இருந்து 100 PSல இருந்தது, 240 Nm இருந்து. அதுக்கப்புறம் BS6ஓட ஃபேஸ் 2க்கு அப்புறம், அதாவது போன ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தோன்னா இதே பர்டிகுலர் என்ஜின் தான் கிரெட்டாவில் இருக்குது, செல்டாஸில் இருக்குது, கேரன்ஸில் இருக்குது, ஈவன் ஆல்கசார்லையும் இதே என்ஜின் தான் இருக்குது. நம்ம இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பெட்ரோல் லைக் ரிஃபைன்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு என்ஜின். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருந்தாலும் பாடிக்கு வராத மாதிரி பெரிய மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வேரியபிள் ஜாமெட்ரிக் டர்போ இருக்கும். நம்ம லைட்டாக ரவ் பண்ணி பார்ப்போம். நல்ல ரவ் ஹாப்பி என்ஜின். ஆக்சுவலி இதில் பார்த்தோன்னா இதுக்கு கூடவே வந்து அந்த 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின், அதில் ஆட்டோமேட்டிக் கிடையாது. 1 லிட்டர் டர்போவில் வந்து IMT அப்புறம் DCT ஆப்ஷன்ஸ் உண்டு. இதோட கலர் சாய்ஸஸ், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், வேரியன்ட் பிரேக்கப் எல்லாம் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். நம்ம சோனட் வந்து டிரைவ் பண்ணலாம். டிப்பிக்கல் கியாவோட கீ ஃபாப் சைடில் தான் வந்து பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. இது புஷ் பட்டன் ஸ்டார்ட். ஒரு சின்ன என்ஜின் ரம்பிளோட வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க, கூட இருக்கிற எல்லாரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். அது நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். கண்டிப்பாக வந்து ரோட் ரேஜில் இன்டல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட கூலாக போயிருங்க. இந்த சீட் பெல்ட்ஸ் நம்ம போட சொல்கிற இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம்னா இதில் எல்லாமே ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்ஸ் இருக்குது. 6 ஏர்பேக்ஸ் நமக்கு யூஸ் ஆகணும்னா எல்லாரும் சீட் பெல்ட் போட்டால் தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி ரோல் ஓவரில் இந்த பேனராமிக் சன்ரூஃப் எல்லாம் இருக்கிறதுல கண்டிப்பாக வந்து நமக்கு அது தேவை. ரோட் ரேஜில் இன்டல்ஜ் ஆகாமல் சேஃபாக ஓட்டும்போது ரோட்ஸை நம்ம கண்டிப்பாக சேஃபராக ஆக்க முடியும். இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க, மற்ற வெஹிக்கிள்ஸ் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து போகலாம். முதல்ல வந்து NVH. இந்த NVHன்னு சொல்லக்கூடிய கொஸ்டின் ஏன் எல்லாரும் கேட்குறாங்கன்னா, நிறைய பேர் வந்து டீசல்ஸ் வந்து க்ரூடாக பார்ப்பாங்க, பெட்ரோல்ஸ்லேருந்து அப்கிரேட் ஆகிறதுக்கு யோசிப்பாங்க. இந்த பர்டிகுலர் என்ஜினை வந்து நல்ல பேக்கேஜ்னு நம்ம சொல்லுவோம். என்னென்னா நாய்ஸ் கம்மியாக இருக்கும், வைப்ரேஷன்ஸ் ரொம்ப கண்டெயின்டாக இருக்கும், வைப்ரேஷன்ஸ் வந்து உள்ளே ஃபீலே ஆகாது. ஓவரால் அந்த இன்சுலேஷன் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது இந்த மாதிரி கார்ஸை வந்து அந்த ப்ரீமியமாக காட்டுறதுக்காகவே ரெகுலரான கார்ஸ் வரைக்கும் இன்சுலேஷன் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது NVS ஆஸ் அ பேக்கேஜ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதே இந்த என்ஜின் தான். ஏன்னா நீங்கள் லோவர் எண்டில் பாருங்கள், லோவர் எண்ட் வந்து டர்போ லேகே தெரியாத மாதிரி ஒரு என்ஜினோட ஸ்டைல், இதோட டியூனிங். ஏன்னா 1500cc டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ளஸ் டர்போ இருக்கிறதுனால வந்து அது தெரியாது. கூட இது டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக். அந்த டார்க் வந்து அதுக்கு கொடுத்துருக்கிற வேலையை அது சீம்லெஸ்ஸாக பண்ணும். சீம்லெஸ்ன்னு சொல்லக்கூடிய வேலை நான் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு அது தெரியவே செய்யாது. அது கரெக்டாக எடுத்து வந்து அந்த
அந்த ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வரும். அதனால வந்து NVH வந்து தெரியாது. ஏன் அந்த இடத்துல NVH நம்ம பேசணும்னா, ஒரு என்ஜின் ரவ்வாகி கியர் ஷிஃப்டிங் வந்து நமக்கு ஃபீல் பண்ணும்போதே அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட்ஸை நம்ம மிஸ் பண்ணுவோம். ஆனால் இது அந்த பேக்கேஜில் ரிஃபைண்டாக இருக்கிறது இதோட ஒரு அட்வான்டேஜ். இப்போ இந்த இன்ட்ரோவில் நான் பேசும்போது டீசலுக்கு ஸ்டிக் ஆன் பண்ணுற பீப்புளோட ரிக்வயர்மெண்ட் என்னன்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஏன் இவங்க டீசலுக்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்க? பெட்ரோல் தான் 2 என்ஜின் இருக்குது. உங்களுக்கு 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா டீசலை விடைக்கும் பவர்ஃபுல்லாக தானே ஃபீல் ஆகுது. அந்த டர்போவை நான் சொல்கிறேன், GDA சொல்கிறேன், கேஸ்லின் டைரக்ட் இன்ஜெக்ஷனை. ஆனால் டீசல் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு டிரைவபிலிட்டி டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் 1.2 பார்த்தீங்கன்னா இந்த பாடிக்கு, அதாவது ஒரு சப் 4 மீட்டர் SUVயோட ஒரு ஸ்டைலுக்கு, பெரிய டயர்ஸுக்கு அது வந்து ஒரு சின்ன என்ஜின். அது ரிஃபைன்மெண்ட்ஸில் குறை வைக்காட்டும் அந்த ஒரு டிரைவர் கூட அந்த டிரைவர் ரிக்கவர் பண்ணுற அந்த ஒரு ஃப்ளோ வந்து கொடுக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைட் ஃபுட்டட் டிரைவிங் விரும்புகிறவங்களுக்கு அது செட் ஆகாது. அது கொஞ்சம் நீங்கள் அழுத்தி தான் ஓட்டணும். இப்போ நீங்கள் அந்த 1 லிட்டர் GDA பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஸ்பெக்ட்ரமில் வந்து லோ அண்ட் வீக்கும், மிட் ரேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குமாக இருக்கும். அதாவது டர்போ உள்ளே வரும், அதில் DCT இருக்குதுன்னா அது வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஆனால் நம்மளோட இந்தியன் டிரைவிங் ஸ்டைலே மிக்ஸ் ஆஃப் ஸ்லோ ஸ்பீட், பம்பர் டு பம்பர் டிராஃபிக், இந்த மாதிரி வில்லேஜ் ரோட்ஸ், அப்படி ஹைவேஸ்ன்னு சொல்லி எல்லாமே இருக்கும். இந்த என்ஜின் தான் அதில் ஒரு அட்வான்டேஜ் பாருங்கள். அதாவது ஒரு டிரைவர் ரிக்கவர் பண்ணுற பவர் அண்ட் டார்க்கை ஒரு டைனாமிக்காக கொடுக்கும். இந்த டைனாமிக்னு சொல்லக்கூடியது என்னென்னா, நான் இவ்வளோ தூரம் வந்தேன், இதில் வந்து பிட்டர் பேட்டரான ரோடு, இந்த பிட்டர் பேட்டரான ரோடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அழுத்தி ஓட்டுறதுல ஸ்கோப் இல்லை. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து லைட் ஃபுட்டடாக வந்தோம். லைட் ஃபுட்டடாக வந்தபோது அது என்ஜினும் ஸ்ட்ரெயின் ஆகலை, டிரைவருக்கும் அந்த லைட் ஃபுட்டடாக ஓட்டும்போது அது கொஞ்சம் சிரமப்பட்டது மாதிரி ஃபீல் ஆகலை. 2 பார்ட்டியும் சந்தோஷமாக வந்தது மாதிரி வந்தது. இதுதான் பெட்ரோல் வர்சஸ் டீசல். அந்த டீசல் லவ்வர்ஸ் வந்து ஸ்டில் டீசல்லே ஸ்டிக் ஆன் ஆகிருக்கிறது காரணம். அதுக்கு ரீசன் இன்னும் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு நீட்லி பேவோட ரோட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். நீங்கள் அப்படி லீனியராக ஆக்சலரேஷன் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிக்வயர்டான பவர் அண்ட் டார்க் கிடைக்கும். இதில் ஒரு மெயினான ஒரு ரீசன் இருக்குது பாருங்கள். அதாவது நம்ம இந்த ஃபன் டு டிரைவ்னு சொல்லக்கூடிய ஆஸ்பெக்ட் எல்லாம் அடிக்கடி பேசுவோம். இந்த கண்டென்ட் வந்த டைமில் நமக்கு வந்து ஒரு பாட்காஸ்ட் லான்ச் ஆகிருக்கும். இந்த சப் 4 மீட்டருக்கு முன்னாடி, சப் 4 மீட்டருக்கு பின்னாடின்னு சொல்லி நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணியிருந்தோம். அதில் இன்றைக்கி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காரை வந்து நம்ம எங்கேயுமே வாங்க முடியாட்டி கூட அட்லீஸ்ட் டிரைவருக்கு ஒரு ஜாயை கொடுக்கக்கூடிய ஒரு என்ஜினாக இருந்தால் அந்த ஆள் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க முடியும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இந்த ஒரு என்ஜினால் கொடுக்க முடியும், அதாவது டீசலால் கொடுக்க முடியும். இப்போ வந்து ஏன் டார்க் கன்வெர்ட்டர், நான் முதல்ல பேசும்போது AMT இருந்தது, ஏன் டார்க் கன்வெர்ட்டர் இதில் சிக்னிஃபிகன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு தெரியும், நீங்கள் வந்து மோட்டோ வேகனில் நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் எல்லா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி. அதில் வந்து AMTலேருந்து IMTலேருந்து CVT, IVT, டார்க் கன்வெர்ட்டர், DCTன்னு நம்ம எல்லாமே பேசியிருப்போம். இது ஒவ்வொரு என்ஜினுக்கு ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷன் கரெக்டாக சிங்க் ஆகும். ஒரு டிரான்ஸ்மிஷன் நல்லா இருந்தால் தான் அந்த என்ஜினோட அவுட்புட்டை வீலுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். ஒரு என்ஜின் நல்லா இருந்தால் தான் அந்த டிரான்ஸ்மிஷன் இன்டென்ட் பண்ணுற பர்பஸை வந்து வீலுக்கு எடுத்துகிட்டு வரும். இப்படி 2 பேரும் யூனிஃபை ஆகி ஒர்க் பண்ணணும், சிங்க் ஆகணும். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கியான டிரைவ் வேணும், இழுவை சக்தி உள்ளக்கூடிய ஒரு டிரைவ் வேணும். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டீசல்னு வைங்களேன், இந்த டீசலில் வந்து டார்க்கி 250 நியூட்டன் டார்க் இருக்குது. இது ஒரு AMT இருந்ததுன்னா அது வந்து என்ன பண்ணும், நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணுறத ஃபீல் பண்ணுவீங்க, அந்த ஷிஃப்ட் ஷாக்ஸ் இருக்கும், அதில் ஒரு டிலே இருக்கும், அந்த அதாவது அந்த ஆக்ஷனுக்கு ஒரு டிலே இருக்கும். அப்போ அந்த டார்க்கை வந்து ஃபுல்லாக உங்களால் என்ன பண்ண முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. அப்படி பார்க்கும்போது டார்க் கன்வெர்ட்டர்ஸ் தான் இந்த மாதிரி டார்க்கி நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் கூட ப்ராப்பராக சிங்க் ஆகி அந்த அவுட்புட் கொடுக்க முடியும். ஏன்னா என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷனில் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு பர்சன் தான் இந்த காரை எதிர்பார்ப்பாங்க. அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு டார்க் கன்வெர்ட்டர் எப்படி கனெக்ட் ஆகணும், இப்போ உங்களுக்கு என்ஜின்லேருந்து ஃப்ளைவீலில் போய் வந்து இந்த டார்க் கன்வெர்ட்டரோட சிஸ்டம் கனெக்டாக இருக்கும். கிளச் பண்ண வேண்டிய வேலையை இந்த சிஸ்டம் யூனிஃபையாக பண்ணும். இது வந்து ஒரு விஸ்கஸ் கப்ளிங், ஃப்ளூயிட் கப்ளிங்கில் இருக்கும். ஒரு டர்பைன் இருக்கும், ஒரு இம்பல்லர் இருக்கும். இது 2 பேருமா சேர்ந்து வந்து ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்கி அதை வந்து நம்ம வீலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த டார்க் கன்வெர்ட்டரோட ஒரு அட்வான்டேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்லோ ஸ்பீட்ஸில் நம்ம ஆக்சலரேஷன் லோ ஆகும்போதே இங்கே வந்து கட் ஆகலை. டார்க் கன்வெர்ட்டர் ஸ்லோ ஸ்பீடில் ஸ்பின் ஆகிட்டு தான் இருக்கும்.
அப்போ ஒரு கனெக்டிவிட்டியில் தான் அது இருக்குது. இது நீங்கள் வந்து சர்ஜன்னு ரவ் கொடுக்கும்போது இந்த இம்பல்லரும் இந்த டர்பைனும் ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது அங்கே அந்த கப்ளிங் வந்து இன்னும் பர்ஃபெக்ட் ஆகும். இந்த கப்ளிங் வந்து பர்ஃபெக்ட் ஆகிற நேரம் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் இன்னும் தான் பாருங்கள். இந்த இடத்துல வந்து குவிக்காக நமக்கு ஒரு ஓவர்டேக்கு வந்து நோஸ் டைவ் கிக் டவுன் ஆகலை. டேனி உனக்கு கியர் ஷிஃப்டிங் ஃபீல் ஆச்சுதா? ஃபீல் ஆகலை. இதுதான் அந்த டார்க் கன்வெர்ட்டரோட அட்வான்டேஜ். இப்போ டிசிடி இது மாதிரி பண்ண முடியும். ஆனால் டிசிடிஸ் வந்து டீசலில் சிங்க் பண்ண போகும்போது அது கொஞ்சம் என்ஜினியரிங்கில் கொஞ்சம் காஸ்ட்லி அஃபேராக இருக்கும். இந்த டார்க் கன்வெர்ட்டருக்கு இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து சிட்டிஸில் ஓட்டும் போது, அது நான் சிட்டியில் பேசணுன்னு இது கூட கனெக்ட் பண்ணுறேன். சிட்டிஸில் ஓட்டும் போது வரக்கூடிய டிரான்ஸ்மிஷன் ஹீட். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் ரெகுலரான என்ஜினோட கூலன் டெம்பரேச்சர், என்ஜினோட ஆயில் டெம்பரேச்சர் வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறது மாதிரியே ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுக்கு வந்து டிரான்ஸ்மிஷனோட டெம்பரேச்சரை நம்ம மானிட்டர் பண்ணணும். இந்த டிரான்ஸ்மிஷன் டெம்பரேச்சர் வந்து இது வந்து ஒரு ஆயில் பேஸ்டு சிஸ்டம்னால பெருசாக ஹை ஆகாது. வியர் அண்ட் டியர் கம்மி, சிட்டி ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ஹைவே ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். மெயினாக வந்து டிரான்ஸ்மிஷன் லாஸஸ் வந்து கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம மற்ற டிரான்ஸ்மிஷனை விடைக்கும் இந்த டார்க் கன்வெர்ட்டர் இந்த என்ஜின் கூட கரெக்டாக சிங்க் ஆகிருக்கிறத நம்ம பேசுகிறோம். இப்போ ஒரு டவுட் வரும், இந்த செக்மெண்ட்டில் வந்து நிறைய பெட்ரோல் என்ஜின்ஸ் இருக்குது. அந்த பெட்ரோல் என்ஜின்ஸ் கூட இந்த டீசல் எப்படி வந்து காம்படிட்டிவாக இருக்குது, எப்படி கம்பேர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓவராலாக நீங்கள் பாருங்கள். நெக்ஸான் வந்து மேக் சென்ஸ் வித் டீசல்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பெட்ரோல் வந்து நம்ம கம்பேரிசனுக்கு எடுக்கல. பிரெஸ்ஸாவில் 1500cc எண்ணெய் பெட்ரோல் இருக்குது. அதில் டார்க் கன்வெர்ட்டர் கூட இருந்தாலும் அது வந்து இந்த மாதிரி ஒரு டிரைவபிலிட்டி கொடுக்க போகிறதே இல்லை. அந்த டார்க்கின் நேச்சர் நமக்கு தெரியாது. அது வந்து ஒரு செட் ஆஃப் எஃபிஷியன்சி ஃபோக்கஸ்டான லீனியராக டிரைவ் பண்ணுற ஒரு ஆடியன்ஸுக்கானது. அது வந்து அந்த என்ஜின் இன்வென்ட் பண்ணவங்களுக்கு தான் பிடிக்கும். இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி இதில் பேசின 1 லிட்டர் GDI. அது ஹைவேஸ் மட்டும் ஓட்டுறவங்க, சிட்டி கம்மியாக ஓட்டுறவங்களுக்கானது. இப்போ 3XOவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு 2 பெட்ரோல் என்ஜின் இருக்கும். ஒன்று வந்து அந்த MPFI வந்து லோவர் எண்டில் லீனியராக இருக்கும், கொஞ்சம் கேப் இருக்கும். அதுக்கப்புறம் மிட் ரேஞ்சில் ஸ்ட்ராங்காக இருக்கும். GDI பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். மிட் ரேஞ்ச் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்படி லோவர் அண்ட் மிட் ரேஞ்சுன்னு சொல்லி ஒரு கம்பேரிசனில் வரும்போது இந்த என்ஜின் டீசலோட ஒரு அட்வான்டேஜ் வந்து லீனியராக இருக்கும். இப்போ மற்ற டீசல்ஸ், இப்போ நெக்ஸானில் உள்ள டீசலும் லீனியராக தான் இருக்கும். கர்வில் வந்து ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட் நெக்ஸான்லையும் கொண்டு வந்தால் உண்மையிலே நல்லா இருக்கும். ஆனால் 3XO ஒரு பெரிய மிஸ் ஆகுது, AMT. அப்படி பார்க்கும்போது தான் இந்த என்ஜின் அந்த கம்பேரிசனில் இந்த ஸ்பெசிஃபிக் ரிக்குவயர்மெண்ட் இருக்கக்கூடிய பீப்புள், அதான் இப்போ மற்ற என்ஜின்ஸோட கேள்லாம் இந்த என்ஜின் தான் பர்ஃபெக்ட்னு எல்லாம் நம்ம சொல்ல வரல. ஆனால் அது வந்து ஒவ்வொரு ஆளோட ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்தது. அதனால தான் தெளிவான இன்ட்ரோல இதை பேசியிருந்தேன். நிறைய பேர் இதை வந்து நம்ம இந்த ஒரு சோனட்டோட ப்ரொமோஷனுக்காக பேசணும்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. டீலர்கிட்ட நம்ம வந்து ரொம்ப நாளாக கேட்டு தான் நமக்கு இந்த வெஹிக்கிளே கிடச்சிது. ஈவன் தமிழ்நாட்டில் கூட நமக்கு டீலர்ஸ் வண்டி கொடுக்கறது கிடையாது. இது கேரளாவில் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஸ்கோப்பே கிடையாது. அதனால தான் நம்ம பேசுகிறோம். இந்த மாதிரி பையரோட ஸ்பெசிஃபிக் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் என்ஜின் வந்து அந்த பெட்ரோல்ஸை விடைக்கும் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து இது டிரைவபிலிட்டி எப்படி இருக்குன்னு அந்த ரிவ்யூவில் நம்ம டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஏன்னால் நான் பேசிக் அவ்வளோதை மட்டும் சிம்பிளாக சொல்கிறேன். சிட்டியில் நம்ம ஓட்டும்போது ஸ்டியரிங் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஹைவேஸில் ஸ்பீட்ஸ் பில்டு பண்ண அது வந்து வெயிட் ஆட் ஆகும். இந்த 2024 மாடலில் வந்து அந்த சஸ்பென்ஷனில் ஒரு நல்ல சேஞ்ச் உருவாக்கியிருப்பாங்க. அது வந்து ஹேண்ட்லிங்கையும் சப்போர்ட் பண்ணும். ரியரில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நான் பின்னாடி உட்காந்துருந்து பேசுகிறேன். பானட் விசிபிலிட்டி இருக்குது. ஒரு காம்பேக்ட் கார் ஓட்டுற ஃபீல் இருக்குது. ஆனால் ஒரு SUVயோட ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. அதனால தானே நம்ம இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம். நம்ம இந்த பாட்காஸ்ட்லேயே பேசியிருப்போம். எப்படின்னா வந்து ஹாஃப் போர்ஷன் வந்து பெருசாகவும் ஹாஃப் போர்ஷன் சின்னதாகவும் இருக்குன்னு சொல்கிறது மாதிரி ஃப்ரண்டில் சீட்ஸ் வந்து நல்ல சப்போர்ட்டிங்காக இருக்குது. வென்டிலேட்டட் சீட் இருக்குது, AC நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து நம்ம இது சன்ரூஃப் இருந்ததுக்கப்புறம் டெம்பரேச்சரில் நம்மளை வந்து ரொம்ப ஹாட்டாக காட்டாத அளவுக்கு ஏசியோட கெப்பாசிட்டி நல்லா இருக்குது. ஏன்னா பெரிய என்ஜின் அது பாட்டுக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. எர்கனாமிக்ஸ் எல்லாம் ஸ்பாட்டானா இருக்குது. கருப்பாக இருக்கிறதுனால ரியரில் கொஞ்சம் அடைஞ்ச ஃபீல் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் உள்ளே வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் அந்த பிரச்சனை கிடையாது. இப்படி ஓவரால் ஓட்டுறதுக்கும் எல்லாமே ஓகே. ஆனால் எனக்கு ஒரு குறை வந்து இதில் பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்குது. நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது. நோஸ் டைவ் எல்லாம் வராத மாதிரி வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிரைவபிலிட்டி பொறுத்தது. அடுத்த கொஸ்டின் எல்லாரும் கேட்குறது ஃபியூல் எஃபிஷியன்சி. ஏன்னா இந்த பர்டிகுலர் பையர்ஸ் வந்து ஜாய்ஃபுல்லாகவும் ஓட்டணும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்மளோட பாக்கெட்டை டேமேஜும் பண்ணக்கூடாது. அங்கே தான் இந்த டர்போ பெட்ரோல்ஸ் மேலே நமக்கு ஒரு பெரிய ஈர்ப்பே வராதது.
இப்போ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த இன்ட்ரோ ஷூட் பண்ண இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்ததில் ஒரு 13 கிலோமீட்டர் நாங்கள் வந்திருக்கோம். ஐ மீன் அங்கேருந்து இது வரைக்கும். அதில் வந்து ஒரு 14.1 வந்து எம்ஐடியில் நமக்கு கிடைக்கிற ஃபியூல் எக்கானமி. இப்போ எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிறது. அரை மணி நேரம் ஆகுது நாங்கள் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு. இந்த 14 கிலோமீட்டர் வந்து சிட்டியோட மிக்ஸ்அப். நாங்கள் அதில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் என்னன்னோம், ஹைவேஸில் ஸ்லோவாக தான் ஏறி வந்தோம். இது வந்து லீகல் ஸ்பீட்ஸில் தான் நம்ம ஓட்டணும். ஹைவேஸ் மட்டும் க்ரூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 18 to 20 ஆவரேஜாக கொடுக்கும். டார்க் கன்வெர்ட்டரோட அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த என்ஜினை பெருசாக நம்ம லேபர் பண்ண வேண்டிய தேவையே வராது. அதாவது அடித்து ஓட்டணுன்னு ஒரு அவசியமே வராது. நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸுக்கெல்லாம் அது அவுட்புட் கொடுக்கறதுனால இப்போ நீங்கள் பாருங்கள், அதில் ஒரு கேப் எனக்கு தெரியுது. உங்களை மேலே ஓவர்டேக் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் லீனியர் ஆயாச்சு. நீங்கள் திருப்பி அடுத்த ஒரு பிளானுக்காக இங்கேருந்தே ரவ் பண்ணி அப்படி போக வேண்டாம். கிக் டவுன் எல்லாம் சாலிடாக இருக்கிறதுனால நீங்கள் லீனியராகவே டைனாமிக்காக ஓட்ட முடியும். அப்படி பார்க்கும்போது ஒரு சம்வேர் அரவுண்ட் 14 to 20 வந்து இல்லை 14 to 19 வந்து இதோட ரியல் வேல்டை நம்ம பார்க்க முடியும். இப்போது பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நீங்கள் ப்ரிடாமினன்ட்லி ஓட்டுறீங்கன்னா 13க்கு கீழே வரலாம். ஒரு 12, 13 தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஓவரால் எஃபிஷியன்சி ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்க இதை டெஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, நம்ம இப்போ இருக்கிற BS6ஓட phase 2 இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம். இந்த ரெகுலேஷன்ஸ்னால தான் இன்றைக்கி நிறைய என்ஜின்ஸ் காணாமல் போச்சுது. நிறைய என்ஜின்ஸில் இவ்வளோ டவுட்ஸே வர்றது. நம்ம phase 2ல் வந்து முன்னாடி SCR இல்லாமல் இருந்தது, செலக்டிவ் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் இல்லாமல் இருந்தது. phase 1ல் BS6ல் லீன் நைட்ரஸ் ஸ்ட்ராப்பில் இருந்தது. இது வந்து SCR அப்டேட் ஆகிருக்குது. நம்ம யூரியா சொல்யூஷன் வந்து ஃபில்லப் பண்ணணும். யூரியாவோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாப் அப் பண்ணி ஓட்டணும். இந்த ரெகுலேஷன்லேயே ஃபஸ்ட்டு கேட்கப்படுற ஒரு கேள்வி என்னன்னா, உண்மையிலேயே டீசல்ஸை வந்து 2027க்கு அப்புறம் ஓட விடுவாங்களா, டீசல்ஸை ஸ்டாப் பண்ணுவாங்களான்னு. நம்ம அதுக்கு ஒரு நியாயமான ஒரு ஆன்சரை எப்படி சொல்ல முடியும்னா, இது வந்து ரெகுலேஷனில் எமிஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கக்கூடிய அந்த லாஜிக்கில் இருக்கக்கூடிய என்ஜின். அப்படி பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்ஜின்ஸை தான் முதல்ல என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். BS2 BS3க்கு முன்னாடி இருக்கிறது, இல்லை BS4 ஸ்டாப் பண்ணாலும் இதுக்கான லைஃப் டைம் வந்து நம்ம கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். அப்புறம் இந்த இஷ்யூ வந்தாலே அந்த இஷ்யூவை எப்படி தெரியுமா அவங்க கொண்டு வரலாம், இல்லை அந்த ரெகுலேஷனை வந்து இன்னும் எப்படி கொண்டு வரலான்னா, புதுசாக டீசல்ஸாக ரெஜிஸ்டர் பண்ணாதீங்கன்னு தான் கொண்டு வர முடியுமே தவிர, இருக்கிற டீசல்ஸ் எல்லாம் ரோட் அவுட் எடுக்கிறதுக்கெல்லாம் லாஜிக்கே கிடையாது. அப்படி பார்த்தா நம்மளோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது டோட்டலாக கொலாப்ஸ் ஆகும் இந்த சிஸ்டம். அதனால அந்த பயம் வந்து வேண்டாம், கண்டிப்பாக வாங்கலாம். இப்போ இதில் ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோன்னா, இந்த டிபிஎஃப் இஷ்யூஸ் கண்டிப்பாக உண்மையிலே கியாவில் நிறைய இருந்தது. அதுலேயும் கேரன்ஸோட BS6ஓட phase 1 வச்சுருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் லிட்ரலி பார்த்தீங்கன்னா, அந்த SCR வந்ததுக்கப்புறம் இந்த இஷ்யூ நல்லாவே சால்வ் ஆகிருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். எப்படி நல்லா சால்வ் ஆகிருக்குன்னா, SCR அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனாக இருக்குது. கூட இவங்க சாஃப்ட்வேரில் நிறைய அப்டேட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சென்சாரோட ஆப்டிமைசேஷன் மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஒரு ப்ராக்டிஸ் கூட பண்ணணும். எப்படின்னா, நீங்கள் ப்ரிடாமினன்ட்லி சிட்டி ஓட்டுறீங்கன்னா அக்கேஷ்னலி ஹைவேஸுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இந்த நேச்சுரலாக ரீஜென்ரேஷன் நடக்கணும்னா என்ஜின் ஒரு ரேட்டட் RPMல ஸ்பின் ஆகணும். அந்த இன்ஜெக்ஷன் ஒரு 5வது ஒரு இன்ஜெக்டர் நம்ம வெஹிக்கிளில் இருக்கும், அந்த இன்ஜெக்டர் வந்து ஒர்க் ஆகணும். அந்த இன்ஜெக்டர் ஒர்க் ஆகி இந்த கிளாகாக இருக்கக்கூடிய இந்த சூட்டெல்லாம் எடுத்து அதை வெளியே அனுப்பி விடணும். இதில் தான் நமக்கு வந்து என்ன தேவைன்னா, ஒரு ப்ராக்டிஸ் தேவை, இல்லை ஒரு ஸ்டைல் ஆஃப் எக்ஸசைஸ் தேவை. அதை நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 5 நாள் சிட்டியில் ஓட்டிட்டீங்க, உங்களுக்கே தெரியுது நம்ம சிட்டிக்குள்ளே மட்டும்தான் ஓட்டியிருக்கோம்னா, நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான லீகல் ஸ்பீட்ஸில் பேடல் போட்டு கூட லோவர் கியரில் ஹையர் RPMஸில் நீங்கள் கொஞ்ச நேரம் ஓட்டும்போது இந்த கிளாகாக இருக்கிறதெல்லாம் வெளியே போயிடும். இதை மாதிரி நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்யூஷன் எடுக்க முடியும். இப்போ நம்ம சிட்டி டிரைவபிலிட்டி பார்க்கலாம். ஏன்னா சிட்டி டிரைவபிலிட்டியில் லோவர் எண்ட் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஆக்சுவலி வந்து இப்போ நான் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். ஒரு 1500க்கு மேலே தான் RPM. இப்போ தான் 1600 700 மேலே வருது. இங்கே லைட் ஃபுட்டடாக ஓட்டினீங்கன்னா டர்போக்கு கீழே வந்து அந்த லேக் தெரியாத அளவுக்கு டிரான்ஸ்மிஷன் சப்போர்ட்டிவாக இருக்குது. டிரான்ஸ்மிஷனில் உங்களுக்கு மேனுவல் ஆப்ஷன் இருக்குது. இங்கே நீங்கள் சீக்வன்ஷியலாக ஷிஃப்ட் பண்ணலாம். அப்படி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சடனாக ஒரு நீங்கள் வந்து பேடலை புஷ் பண்ணிங்கன்னா பாருங்கள், டவுன் ஷிஃப்ட் பண்ணி அப் ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அது லிட்ரலி ஒரு ஓவர்டேக்கிங் எமர்ஜென்சியாக ஏறணும்னு நினைக்கிற இடத்துல வரும். இப்போ இந்த மெயின் டவுட் வர்றதே இந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் தான். இந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கை பொறுத்தவரை நான் நிறைய தடவை பேசியிருப்பேன். ஆனால் நான் சிம்பிளாக சொல்கிறேன், டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இதில் க்ரீப் ஆகும். நீங்கள்
ஸ்டாப் அண்ட் கோல இது க்ரீப் ஆகுறதுனால பிரேக்ல இருந்து கால் எடுத்தாலே க்ரீப் ஆகிட்டு இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. இந்த கியர் இடிக்கிறது மாதிரி ஃபீல் ஆகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபீல் ஆகாது. டவுன் ஷிஃப்டிங் ஆஃப் ஷிஃப்டிங் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. லோவர் எண்டில் இந்த என்ஜின் ரொம்ப பிஸியாலாம் ஒர்க் ஆகாது, அது பாட்டுக்கு லீனியராக தான் ஒர்க். அந்த பிஸினஸ் இல்லாததுக்கு ரீசனே டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால தான். கூட அந்த வேரியபிள் ஜாமெட்ரிக் டர்போ, இந்த டார்க் கன்வெர்ட்டரோட சிங்கேஜ் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அதனால நமக்கு அந்த ஃபீல் வந்து பெருசாக தெரியாது. இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து ஒரு சர்வீஸ் லைனில் போகும்போது அது உங்களுக்கு கரெக்டாக ஃபீல் ஆகும். லேக் வந்து தெரியாது, தான் இதோட ஒரு அட்வான்டேஜ். பிரேக் மட்டும் ஆக்சுவலி என்னென்னா அந்த ஸ்பாஞ்சினஸுக்கு நம்ம யூஸ்ட் ஆகணும். கூட இதில் ஏகப்பட்ட டிரைவருக்கான சப்போர்ட்டிவ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டால் இங்கே வந்து பிளைண்ட் ஸ்பாட், டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்டில் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் எல்லாம் இருக்கிறது, சப்போர்ட்டிவாக இருக்குது. இங்கே ஸ்டியரிங் வந்து இப்போ ரொம்ப லைட்டாக இருக்குது. பைக்கர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்குது, டிஎல்ஓ நல்லா இருக்குது, ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டியும் சப்போர்ட்டிவாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா டீசலோட மெயின்டெனன்ஸ் பற்றி, அதாவது பெட்ரோல்ஸ் வர்சஸ் டீசல்னு சொல்லக்கூடியது நம்ம லைஃப் ஸ்டைலில் ஒரு நார்மல் கம்பேரிசன். நம்ம பெட்ரோல்னு சொல்லும்போது இன்றைக்கி நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற பெட்ரோல்ஸ் எல்லாம் பழைய பெட்ரோல் மாதிரி கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம டர்போ பெட்ரோல்ஸ் வச்சுருக்கோம். பெட்ரோல்ஸில் வந்து நிறைய மெகட்ரானிக்ஸ் இருக்குது, நிறைய டெக்னாலஜி உள்ளே இருக்குது, நிறைய மூவிங் பார்ட்ஸ் கூட இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோலை கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து டீசல் வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதே இது நீங்கள் ஒரு டர்போ பெட்ரோல் கூட கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டர்போ பெட்ரோலும் டர்போ டீசலும் மோர் ஆர் லெஸ் சிமிலர். என்னோட நாலேஜ் கரெக்டுன்னா ஒரு லாங் டேர்மாக நம்ம பார்க்கும்போது டர்போ பெட்ரோல்ஸ் வரைக்கும் டர்போ டீசல்ஸ் வந்து ரொம்ப ரிலையபிளாக இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அது வந்து இந்த 3 சிலிண்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது, 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல்ஸை கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா டர்போ டீசல்ஸ் இவால்வ் ஆகி நம்ம மார்க்கெட்டில் நமக்கு தெரியும் டர்போ டீசல்ஸ் எப்படி இருக்கும்னா, டர்போ பெட்ரோல்ஸோட ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெட்ரோல்ஸோட லாங் டேர்ம் பற்றி நமக்கு இன்னும் பர்ஃபெக்டாக தெரியாது. நான் அந்த ஆஸ்பெக்டில் தான் சொல்கிறேன். அதனால் டீசலை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஒரு சம்பேர் அரவுண்டு வந்து ஒரு 40,000 to 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் பெர் கிலோமீட்டருக்கு நீங்கள் வந்து ஒரு ரூபா வைக்கலாம். அப்படி பார்த்தோன்னா 10,000 கிலோமீட்டருக்கு 10,000 ரூபாய். ஆனால் வந்து நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுவோன்னா, மேனுஃபேக்சர் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் பிளான் இல்லாமல் வேரண்டி எவ்வளோ தூரம் உங்களுக்கு மேனுஃபேக்சர் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் எடுக்கலாம். சர்வீஸ் பிளான்ஸ் வந்து உங்களோட யூசேஜை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். இப்போது சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கம்பெனிலே அவங்க வந்து சர்வீஸ் காஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் டீலர்ஷிப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னது இது வந்து ஒரு மார்க்கெட்டோட ஒரு வேல்யூவை பேஸ் பண்ணி. ரிலையபிலிட்டின்னு சொல்லக்கூடியது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அந்த பர்டிகுலர் யூஸரை பொறுத்தது. கரெக்டான ஸ்டைலில் ஓட்டுறது, கரெக்டான சர்வீஸ்ன்னு இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் மீட் பண்ணுது. ஆனால் இந்த என்ஜினும் இந்த டிரான்ஸ்மிஷனும் நம்மளோட இண்டஸ்ட்ரியோட அந்த ஒரு ஸ்டைலில் பார்க்கும்போது நல்ல காம்பினேஷன், ரிலையபிளான ஒரு யூனிட்ஸ் தான். அடுத்தது நம்ம பார்த்தோன்னா ரீசேல். ஏன்னா ரீசேல்ஸ் வந்து டீசல்ஸுக்கு ஃப்யூச்சரில் ரீசேல் இருக்குமான்னு உள்ளது இன்றைக்கி கேட்கப்படுற ஒரு பெரிய கேள்வி. இப்போ சப்போஸ் வந்து சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் இல்லை கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சிட்டியில் வந்து டீசல்ஸ் பேன் வந்தால் கூட, இப்போ எங்கள் கன்னியாகுமரி மாதிரி இருக்கக்கூடிய டயர் 3 சிட்டிஸ்லலாம் டீசலுக்கு வந்து ஸ்கோப் இருக்க தான் செய்யும். அதனால் டீசலுக்கு ரீசேல் கண்டிப்பாக குறையாது. உண்மையிலே BS4 டீசல்ஸுக்கு இன்றைக்கி டிமாண்ட் இருக்கிறது மாதிரி ஃப்யூச்சரில் சில டைம் இந்த மாதிரி டீசல்ஸுக்கு வந்து பயங்கர டிமாண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது வந்து அன்னைக்கு இருக்கிற சினாரியோவை பொறுத்தது. அதுக்கு பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஒரு 7 வருஷம் தாண்டி 8 வருஷம் தாண்டி கிடைக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 30,000 to 50,000 ருபீஸுக்காக இந்த 7 வருஷம் நம்ம வந்து நம்மளோட டிரைவபிலிட்டியை, நம்மளோட ஃபியூல் எக்கனாமியை, நம்மளோட ஜாயை வந்து நம்ம லூஸ் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. நான் இன்ஃபேக்ட் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் கார் வாங்குறது நீங்கள் லீவ் பண்ணுற அந்த பீரியடுக்கு தான், அந்த காரை வச்சிருக்கிற பீரியடுக்கு தான். அதை தாண்டி நீங்கள் ரீசேலை பற்றிலாம் பெருசாக கவலைப்படாதீங்க. அது வந்து ஒரு கடைசி ஆப்ஷனாக, கடைசி ப்ரையாரிட்டியாக இருக்கட்டும். இப்போ சோனட் வர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் த கார்ஸ் இந்த செக்மெண்ட் அப்படி பார்த்தோம்னா, சோனட் எந்த இடத்துல மேலே இருக்குன்னா இன்டீரியர் குவாலிட்டி, ஃபீச்சர்ஸ், அந்த ப்ரீமியம்னஸ். சோனட்டுக்குன்னு ஒரு இமேஜ் வந்து மார்க்கெட்டில் பில்ட் ஆகிருக்குது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ப்ரீமியமாக இருக்குது. அந்த பட்ஜெட்டுக்கு வந்து, பட்ஜெட்டுனா கண்டிப்பாக கம்மியெல்லாம் கிடையாது. டாப் ஆஃப் த லைன் வந்து 19 லட்ச ரூபாய்க்கு போயாச்சு. அந்த பாயிண்டில் ஃபியூச்சர்ஸும் இருக்குது, ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்குது, கொஞ்சம் அப் மார்க்கெட்டாகவும் இருக்குது. அந்த அட்வான்டேஜ் இருக்குது. இன்னொன்று பார்த்தோன்னா, கியா ஒரு கிளவரான மேனுஃபேக்சர். அவங்க வந்து அவங்க குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய வென்யூ இருந்தாலும்
இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எக்ஸ்டீரியர் ஸ்கின் வேறு, இன்டீரியர் ஸ்கின் வேறு. சீட்டிங் ஆங்கரேஜஸும் மெக்கானிக்கலி எல்லாம் சிமிலராக இருந்தாலும் ரெண்டாக தான் இருக்குது. ஒரு காமன் மேனோட பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ரெண்டும் ஒரு காமன் பார்ட்ஸை ஷேர் பண்ணதுனாலலாம் நம்ம கண்டுபிடிக்கவே கஷ்டம். அந்த மாதிரி இருக்குது. அதாவது அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இவ்வளோ நேரம் வந்து இதோட நிறைய பாசிட்டிவ்ஸ் நான் பேசியிருப்பேன். ஓகே, பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன இவன் பாசிட்டிவ் மட்டும் பேசிகிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தோணும். அடுத்து தான் நம்ம நெகட்டிவ்ஸ் வந்து நான் உட்காந்துருக்கிற இந்த சீட். அதாவது ஃபஸ்ட்டான நெகட்டிவே இது வந்து நான் முதலே சொன்னேன், பாதி வரைக்கும் பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இந்த 4 மீட்டர்னு சொல்லக்கூடிய அந்த லெங்தோட பிரச்சனைனால சாப் பண்ணப்பட்ட செகண்ட் ஆஃப். அதில் என்ன பாருங்கள், தை சப்போர்ட் கம்மி, ஒரு கிராம்டான ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது. இந்த ரெய்ஸ்டு விண்டோவில் டிஎல்ஓ கம்மி, பிளாக்கோட அது நிறைய பேருக்கு பிளாக் வந்து பிடிக்காது. பட் ஸ்டில் 3 பேருக்கான ஸ்பேஸ் இல்லை. இவங்க என்ன தான் இந்த இன்னோவேஷன்ஸ் வந்து பின்னாடி சீட்டுக்கு அதை ஹைலைட் பண்ணி காட்டினாலும் ரியர் சீட் வந்து கண்டிப்பாக கன்ஜஸ்டட் தான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஹேட்ச்பேக்கில் இருக்கிற ஸ்பேஸ் கூட இதில் பின்னாடி கிடையாது. i20 நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஸ்பேஸ் கிடையாது. எக்ஸ்ட்ரா கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து அடைஞ்சது மாதிரி ஃபீல் இருக்கும். இது வந்து பெரிய ஒரு நெகட்டிவ். ஏன்னா இன்றைக்கி வந்து 5 பேருக்கான காருன்னா அது 5 பேருக்கான ஸ்பேஸை கொடுக்கணும். இங்கே அதுக்கான ஸ்பேஸே அதில் இல்லை. அந்த ஒரு பிரச்சனை இதில் இருக்குது. இது வந்து ப்ரைமான ஒரு நெகட்டிவ். அடுத்த நெகட்டிவ் பார்த்தோன்னா ப்ரைஸிங். ஏன்னா இப்போ வந்து ப்ரைஸிங்கை நெகட்டிவாக சொல்லணும்னா மற்ற எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் ப்ரைஸ்னா அதுவும் எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் நம்ம வந்து ஒரு காரை வந்து ஒரு sub-4 மீட்டர் எஸ்யூவியை நம்ம வாங்கணும்னு நினைக்கும் போது sub-4 மீட்டர் எஸ்யூவியாக டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் ஒரு 15 லட்சம் 16 லட்சம் ரூபாயில் இருக்குன்னு பார்த்தா திருப்பி ஒரு 4 லட்ச ரூபா நம்ம கூட கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த sub-4 மீட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு செக்மெண்ட் இந்தியாவில் ஓப்பன் அப் ஆனதுக்கான காரணமே கன்சியூமருக்கு அஃபோர்டபுளாக கொடுக்கறதுக்காக தான். இப்போ அந்த பிராக்கெட்டை விட்டு அது வெளியே போயாச்சு. அந்த ஒரு பிரச்சனை வந்து ரொம்பவே பெருசாக நமக்கு இருக்குது. இப்போது அடுத்த ஒரு நெகட்டிவ்னு சொல்கிறத விடக்கி இது ஒரு கன்சர்னாக நீங்கள் பார்க்கலாம். இது ஒவ்வொரு பீப்புளுக்கு வேரி. அதனால தான் நான் அது ஒரு கன்சர்னாக நான் ரைஸ் பண்ணது. எப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு ரம்பிள் ஸ்ட்ரிப்பில் அடித்த போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு ப்ளஷ்ஷான ரைட் குவாலிட்டியெல்லாம் கொடுக்கல. இவ்வளோ காசு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ளஷ்ஷான ஒரு நல்ல சாஃப்டான ரைடு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு ஸ்டிஃபர் தான். இந்த ஸ்டிஃப்னஸ் ஏன் இருக்குதுன்னா இதில் வந்து 250 Nm டார்க் இருக்குது, 115 PS பவர் இருக்குது. அப்போ இது வந்து டார்க் கன்வெர்ட்டர் கூட சிங்காக இருக்கும்போது ஹை ஸ்பீட்ஸாக இதை ஓட்டக்கூடிய ஒரு சேசிஸாக நம்ம பார்க்குறோம். அப்போ ஹை ஸ்பீடாக ஓட்டணுன்னா டிரைவருக்கு சப்போர்ட்டிவ்னஸ் வேணும். நமக்கு வந்து ஹேண்ட்லிங்கில் சப்போர்ட் பண்ணணும், கார்னரில் ஸ்டேபிளாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மிக்ஸ் ஆஃபாக இருக்குது. அதை வந்து கரெக்டாக டிரைவ் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஃப்ரண்ட் ஸ்டிஃப் தான், டவுட்டே கிடையாது. ரியர் வந்து செல்டாஸை நம்ம கரெக்டாக டிரைவ் பண்ணுவோம், ஃப்ரண்ட் ஸ்டிஃபாகவும் ரியர் வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் 3X ஒரு கம்பேரிசனில் ரியரில் வந்து அந்த இன்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க, நல்ல சாஃப்டாக ஃபீல் ஆகும். ஆனால் ஹைவேஸில் ஸ்டேபிளாக இருக்கும். இது வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் ஒரு கைண்ட் ஆஃப் மிக்ஸில் இருக்கிறதுனால அந்த ஒரு சாஃப்டான, அதாவது ஒரு கம்போஸ்டான ரைடை வந்து கண்டிப்பாக அது கொடுக்கல. இந்த பாருங்கள், இதில் அந்த எல்லா ஸ்டிஃப்னஸும் நமக்கு தெரியுது எக்ஸ்பான்ஷன் ஜாயினில். அது ஒரு நெகட்டிவ் தான். அது வந்து இவ்வளோ காசு கொடுத்தும் உங்களுக்கு அந்த ரியர் சீட்டில் அந்த ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கல. கூட இந்த சீட்ஸும் அது ஹக் பண்ணுறது மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு குஷனி ஃபீலை வந்து அது கொடுக்கல. ரொம்ப ஸ்டிஃபாக தான் ஃபீல் ஆகுது. அடுத்த நெகட்டிவ் பார்த்தோன்னா பிரேக்ஸ். அது டிரைவில் கூட நம்ம அதை சுதாரித்து ஓட்டணும். ஆனால் நீங்கள் பின்னாடி உட்காந்துருக்கும்போது டிரைவருக்கு வந்து கொஞ்சம் நீ இப்போ வந்து நிற்காதுன்னு சொல்லி தான் அதாவது நமக்கே ஒரு டவுட் வரும். இந்த ஸ்பாஞ்சி பிரேக்காக இருக்கிறதுனால நான் பேசுகிறது ஸ்பாஞ்சி பிரேக்ஸை. டிரைவருக்கு ஒரு டவுட் வரும், உண்மையிலேயே நம்ம நினைக்கிறதுல வந்து நிற்காதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஹார்டாக பிரேக் பண்ணுவோம். அந்த ஹார்ட் பிரேக்கிங் பின்னாடி இருக்கிறவங்கள புஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது. நோஸ் டைவ் இருக்குது. நான் பேசிகிட்டு இருக்கும்போதே நிறைய தடவை உங்களுக்கு அது ஃபீல் ஆகிருக்கும். அதெல்லாமே வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கா. பிரேக்ஸ் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக டியூன் பண்ணால் தான் அந்த அவுட்புட் கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த ஸ்டிஃப்னஸ் நல்லாவே தெரிஞ்சது. அப்படி ஸ்டிஃப்னஸ் தெரிஞ்சது. அது ஒரு நெகட்டிவ். இப்போ வேர்டிக்ட் நான் சொல்கிறத விடைக்கும் நீங்கள் எல்லாமே நான் பேசினதே வேர்டிக்டாகவே நீங்கள் எடுக்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ கான்செப்ட் வந்து நம்ம ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு நீங்கள் நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் தான் ரீசன். ஏன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகிற ஒரு ரிவ்யூவில் நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேச முடியாது. ஏன்னா அந்த ப்ராடக்டோட அப்டேட்ஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதில் வந்துருக்கிற சேஞ்சஸ், மெயினாக ட்ரைவபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு ப்ரைம் ரிவ்யூ வந்ததுக்கப்புறம், நம்மளோட ஃபுல் லென்த் ரிவ்யூ வந்ததுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய பீரியடில் கேட்கப்படுற கேள்விகளை நாங்கள் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து ஓகே நல்லா இருக்குன்னு தான் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதை புதுசாக பார்க்குறவங்க உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இதை தவிர இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்கலாம், கமெண்ட்ஸில் கேட்கலாம். கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணலன்னு தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. கமெண்ட்ஸ் வந்து எல்லாமே ரீட் பண்ணுறோம். ரிப்ளை பண்ணுறதுக்கான டைம் தான் இப்போ எல்லாருமே என்கேஜாக இருக்கிறதுனால. அதுக்காக தனியாக ஒரு ஆள் போடுற லெவலில் வந்து நம்ம பிராண்ட் இப்போ இல்லை. அதனால் அதுக்கு ஒரு பிளான் நம்ம யோசிக்கிறோம், கண்டிப்பாக பண்ணணும். இப்போது இந்த பர்டிகுலர் இதில் நான் சிம்பிளாக சொல்லணும்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டீசல் லவ்வராக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த லெங்க்தில் தான் உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு காரை தான் நீங்கள் இன்டென்ட் பண்ணுறீங்கன்னா, ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜான டார்க் கன்வெர்ட்டர் வேணும்னா இந்த காரை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வித் சர்டன் காம்ப்ரமைசஸ் நீங்கள் இந்த கார் வந்து வாங்க முடியும். இப்போ இந்த வெஹிக்கிள் நம்ம கொடுத்த டீலருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கான்னு சொல்லக்கூடிய அவங்க தான் இதோட ஃபஸ்ட்டு சோனட்டு நமக்கு டிரைவ் கொடுத்துருந்தாங்க. அவங்க திருவனந்தபுரம் பேஸ்டான பள்ளிச்சல்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க. இது அவுட்டர் கிடையாது, அது சிட்டிக்குள்ளே இருக்குது. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டார் வேகன். டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.